வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது ஸ்பாட்லைட் வித் ஷன். ஸோ நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாகரிக மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மையப்புள்ளியா ஒரு காலகட்டம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 கிட்ஸ் 2K கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த தலைமுறை பிறழ்வு தலைமுறை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு இருந்த தலைமுறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 குளறுபடியான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியான அந்த குளறுபடியான சுச்சுவேஷனுக்குள்ளார அந்த இரு தலைமுறையையும் கடந்து அந்த சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயங்களுக்கும் ஒரு தெளிவும் தீர்வும் கொடுத்த ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அவரை உங்களின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் சார். சார் ஆக்சுவலாக அதுதான் இந்த 2K கிட்ஸ் அந்த 90 கிட்ஸ் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியான்னு ஒரு தாக்கம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பிம்பமாக வெளிப்பட்டீங்க. ஸோ அது எனக்கு வந்து பெரிய ஒரு பரிணாமமாக இருக்குது, அது மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த பயணத்துக்கு முன்னாடி இருந்த விக்னேஷ்காந்த் யார்? இந்த பயணத்துக்கு முன்னாடி இருந்த விக்னேஷ்காந்த் அப்படி பெருசா இப்போ ஒன்றும் விக்னேஷ்காந்த் பெரிய வித்தியாசம் நடத்துறல என்னை பொறுத்தவரையிலையும். அன்னைக்கும் ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம், இன்னைக்கும் ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். பார்த்திபன் சாரை நான் ஒரு முறை இன்டர்வியூ பண்ணும்போது, இது மாதிரி நான் எஃப்எம்ல இருந்தப்ப இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட இதே கேள்வியை நான் கேட்டேன். முன்னாடி இருந்த பார்த்திபன், புதிய பாதைக்கு முன் இருந்த பார்த்திபன், இப்போ இருக்க பார்த்திபன் என்ன வித்தியாசம்? அப்போ அவர் சொன்னார், அப்போ வந்து எப்படா அந்த மாதம் வாடகை கட்டுறதுன்னு யோசிப்பேன், கட்டாந்தரையில் படுத்துட்டு யோசிப்பேன், இப்போ காரில் போயிட்டு யோசிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எதையோ நோக்கின நம்மளுடைய ஓட்டம், அந்த ஓட்டத்தில் எந்த குறையும் இல்லாமல் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கும், வளர்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 12லேருந்து 16 மணி நேரம் தினமும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்காக. நடுவில் வரக்கூடிய விஷயங்களை அனுபவிச்சுக்கிறோம், சந்தோஷமா ஏற்றுக்கிறோம், இந்த வெற்றிகளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இது இல்லை, இதோட நிற்க முடியாது, இன்னும் நம்ம ஓடணும், இன்னும் கொஞ்சம் நிறைய உழைப்ப போடணுன்ற அந்த எண்ணத்தோடய ஓடிட்டு இருக்கு. இதான் பழைய விக்னேஷ்காந்துக்கு இப்போ விக்னேஷ்காந்துக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது நான் சொல்றது காரணம். பட் இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாருக்கும் இருக்க மாதிரியே தான். அதுதான் நமக்கான அந்த டேலண்ட் ஸ்பார்க்கான டைம் இல்லையா? ஸோ அங்கே வந்து இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது தான். ஸோ எப்படியாவது கல்ச்சரல்ஸில் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு ஸ்கூலில் நினைப்போம், அதே தான் காலேஜ்லேயும். ஸோ காலேஜ் டைமில் நான் படித்ததை விட நிறைய வேற காலேஜுங்களுக்கு போய் இந்த கல்ச்சரல்ஸ் அட்டன் பண்ணுறது வருது, இதுதான் நம்மளுடைய வேலையை. காலேஜ்லேயும் நம்மளை அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோன்னா உடனே அந்த குரூப்பை கூப்பிடு, அந்த மாதிரியான ஒரு டீமாக தான் இருந்தோம். ஸோ அதுலேருந்து நான் காலேஜினுடைய ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எஃப்எம்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஆர்ஜேவா. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் புதிய தலைமுறையில மாணவர் பத்திரிகையாளராக ஒர்க் பண்ணேன் மேகசின்காக. அப்போ புதிய தலைமுறை நியூஸ் சேனல் ஆகும்போது அதுலேயும் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லான்ச்சுக்கு முன்னாடியே நான் எஃப்எம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்ணிட்டேன் ஆக எஃப்எம்ல 2011. அதுல இருந்து 2015 வரலையும் அதுதான் உண்மையிலே நீங்க சொல்ற அந்த முன்னாடி இருக்க. ஏன்னா டிஜிட்டலுக்கு பெரிய எக்ஸ்போசர் கிடையாது. 2012 நாங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2013 சினி விகடன் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சா அதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போதான் முதல் முறையாக டிஜிட்டலை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ நான் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். 2013 to 2015 பார்த்துக்கிட்டே இருந்தேன் டிஜிட்டலை. நல்ல வளர்ச்சி, அதாவது நார்த்லலாம் நம்ம பார்க்கக்கூடிய சேனல்ஸ்க்கு ஏஐபி, டிவிஎஃப் இந்த மாதிரி சேனல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ வந்து ஏஐபியை ஹாட்ஸ்டார் வாங்கிக்கிட்டாங்க, ஒரு 17 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா இதுக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்றப்ப. பிளஸ் நமக்கு எங்கேயுமே பிளாட்ஃபார்ம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது, யாருக்குமே கிடைக்காதுதான். ஸோ அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணவங்களும் இன்னைக்குமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சூழல்ல அவங்களுடைய இடத்துக்கு நம்ம தேவைப்படல அப்படிங்கிறது. அப்படி ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணும்போது அப்போ நமக்கே இதை உருவாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதான் யூடியூப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ ஓகே இதுல நம்ம இறங்குவோம் அப்படின்னு 2015 ஸ்மைல் சேட்டையா களமிறங்குறோம். அப்புறம் 2017 ஸ்மைல் சேட்டை இன்னொரு நிறுவனத்துக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கிருந்து வெளியில வந்து நம்மளுடைய புது நிறுவனமா பிளாக் ஷீப் நிறுவனம், இதே பில்டிங்ல ஜூலை 14, 2017. அதுல இருந்து 6 வருஷம் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்படிதான், இவ்வளவுதான். இந்த மீடியான்னு எடுக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணமா? மீடியான்னு எடுக்கிறதுக்கு பின்னாடி இந்த அது ஒரு விதமான போதை தானே. அதாவது அந்த கைத்தட்டு போதை, பாராட்டு போதை, அதான் உண்மை. பிளஸ் நமக்கே அந்த கிராஃப்ட் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளை எது நகர்த்திட்டு போதோ, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, நிம்மதியை கொடுக்குதோ, அதுதான் நம்மளோட பேஷன். அந்த பேஷனே ப்ரொஃபஷன் ஆகுறது வந்து ரொம்ப சிலருக்கு தான் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் மீடியா இது ரெண்டுல தான் பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்கிக்க முடியும் நம்மளால. நமக்கு எது சந்தோஷம் தருதோ அதையே வேலையாக்கிக்க முடியிற சூழல் வந்து இந்த ரெண்டுல மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இதை நான் கண்டுபிடிக்கிறது அதான் 10th அதுல படிப்பும் இருந்துச்சு. எனக்கு படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், நல்லா படித்தேன், பைலட் ஆகணும்லாம் நினைச்சேன். ஆனா அப்ப பைலட்டுக்கு என்ன படிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. பின்னாடி அது தெரிய வந்தவோ 16 லட்ச ரூபா செலவாகும், அது ஏதோ
ஒரு இதெல்லாம் வாங்கணும் அப்படிலாம் சொல்லும்போது அதுல இருந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகுது. அப்ப நமக்கு வேற என்ன வருதுன்னு பார்க்கப்போ மேடைகள் தான். மேடைகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குது, நிறைய பேசுறோம், அதை பத்தி நிறைய பேசுறாங்க நம்மள்ட்ட. அப்போ இதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து எனக்கு 10th அப்புறம் தான். அப்போ ஒரு ஆடிஷன் ஒன்று அட்டன் பண்ண, ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ சேனலுக்கு திருச்சியில. அப்போ ஆடிஷன் எடுத்தவர் சொன்னார், தம்பி நீ நல்லா பேசுற, ஃப்ளோ இருக்கு உங்ககிட்ட, ஸ்லாங் ரொம்ப கரெக்டா இருக்கு, ரொம்ப சுத்தமா பேசுற, ப்ரொனவுன்சியேஷன்லாம் சரியா இருக்கு, அதனால நீ ரேடியோவுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். உன்னை வந்து டக்குன்னு பார்த்தோன்னே பிடிக்காது டிவிக்கு, அதனால உன்னை விஜேவா எடுக்க மாட்டாங்க, ஆர்ஜேவா ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தை தான் எனக்கான ஸ்பார்க். அதுதான் இன்று ஆர்ஜே விக்னேஷா உட்காந்து. சோஷியல் மீடியாக்குள்ள வந்து உங்களோட வே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருந்துச்சு. யாரோ சொன்ன மாதிரி உங்களோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருந்த மாதிரி உங்களோட பயணம் பாதை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அது எல்லாருமே வந்து இண்டிபெண்டா பண்ற ஒரு விஷயம். நம்மளோட வாட் எவர் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோமோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம கொடுக்குற ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் அது. அது அப்போ ஒரு வெளிநாட்டு விஷயம் உள்ளுக்குள்ள வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே வந்து நிற்கும் பொழுது என்னன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே வந்தீங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய ஒரு மீடியா சார்ந்து ஒரு பெரிய தளங்கள் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே நீங்க இங்க வந்து செயல்படுத்தி காட்டுங்க. அப்ப இந்த 2K கிட்ஸ் அப்படின்ற ஒரு தலைமுறை கூட பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா இதுல நிக்கணும், தெளிவா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லைட்டிங் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கூட வந்தீங்க. இப்படி ரெண்டு அந்த முரண்பட்ட காலகட்டங்கள். அதற்கு பிறகு பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஷீப். அதை ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு இமேஜா தான் இருந்துச்சு. ஸோ அதையே நீங்க வந்து ஒரு டைட்டிலா எடுத்து வந்து இன்னைக்கு அதே ஒரு பெரிய ஒரு ஐக்கானா நீங்க மாறி இருக்கீங்கன்னா இந்த இதுலதான் சிக்கல்கள் உங்களுக்கு இருந்திருக்குதா? நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. நீங்களே நிறைய சிக்கல்களை பட்டியலிட்டுட்டீங்க. அதை தாண்டிய சிக்கல்கள் வந்து ஒரு டீமை நடத்திட்டு போறப்ப 2 பிரச்சனைகள் இருக்கும். ஃபினான்சியலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா அது நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா மொத்த டீமையும் ஹோல்டு பண்றதுக்கு ஒரு சம்பளம், அதுக்கான ஆப்ரேஷனல் காஸ்ட், இப்போ இங்கே உட்காந்து பேசணும்னா இதுக்கான கரண்ட், இதுக்கான இன்டர்நெட், இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கான காஸ்ட், இதெல்லாமே அகாமடேட் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில். 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலே சந்தோஷம்ன்ற மாதிரி தான் முதல் டீம் இங்கே உருவாச்சு. ஒரு 5 பேர்ல இருந்து 25 பேர் ஆகிறவர்களையும் எங்களுடைய அதிகபட்ச தேவையே 3 வேளை சாப்பாடு தான். வேற எதை பத்தியும் நாங்க யோசிச்சதே கிடையாது. ஆனா அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தாவும் இருந்துச்சு. ஏதோ ஒன்று இல்லைன்றப்பதானே அதை நோக்கி ஓடுவோம், அதை தேடி தேடி ஓடுவோம். ஸோ அப்போ இருந்த இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைகள், அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அரசியல் கலாய் தான் நம்மளுடைய முதல் விஷயம். பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணோம். எல்லாரையுமே நம்ம அவ்வளோ பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் மீம்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சப்ப நம்ம மட்டும் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மீம்ஸ் அது இதுன்னு உள்ள வர 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 அது டைல்யூட் ஆக ஆரம்பிச்சு. இன்னைக்கெல்லாம் நியூஸ்னுடைய காலமே ஒரு மணி நேரம் தான் ஒரு நியூஸ்னுடைய அதிகபட்ச காலம். அந்த 1 ஹவருக்குள்ள கலாச்சி தள்ளி முடிஞ்சிருது. அடுத்த நியூஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணிடுறோம். இப்படி இருக்கப்ப நான் ஓகே, அப்ப அதுல இருந்து நம்ம வெளில வரணும். அடுத்து ஸ்கெட்ச் வீடியோஸ் வந்துச்சு. அப்பதான் இந்த சேட்டைகள், அலப்பறைகள், பரிதாபம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்கெட்ச் வீடியோஸ். அப்பதான் எருமசாணி, மைக் செட் ஸ்ரீராம், ஜம்ப் கட்ஸ் இவங்கெல்லாம் பெருசாகிட்டு வராங்க மெட்ராஸ் சென்ட்ரல் எல்லாம். அப்ப இதுல இருந்து உடனே நாங்க அதுக்கு அடாப்ட் ஆகிறோம். அதுல இருந்து அடுத்த கட்டம் 3வது ஜென்ரேஷன் வந்து வெப் சீரிஸ்ங்க வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப நம்ம ஆஹா கல்யாணம்லாம் பண்றோம். அது 100 மில்லியன் தொட்ட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸா நம்மளோட சேனல்ல இருந்து ஆஹா கல்யாணம் வருது. தொடர்ந்து வெப் சீரிஸ்களுக்குள்ள டிராவல் பண்றோம். 4வது விளாக்ஸ். அப்பதான் ஃபன் பண்றோம், விளாக்ஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த பேட்டர்னுக்குள்ள விளாக்ஸ்குள்ள நம்ம டிராவல் பண்றோம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து பெருசாயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஓடிடிஎஸ்னுடைய 2020 ஓடிடிஎஸ்னுடைய அதிகமாகுது. அப்போ நம்ம ஓடிடியும் ஆரம்பிக்கிறோம். பிஎஸ் வேல்யூன்னு சொல்லி தமிழனுடைய ஃபர்ஸ்ட் ரீஜனல் ஓடிடி கிரியேட்டர்ஸ்கால் தொடங்கப்பட்டது நம்மளோட தான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பிரச்சனைகள் வருது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறப்பதான் நம்ம அடுத்த கட்டமே மூவ் ஆகிறோம். நம்ம கூட அன்னைக்கு வந்த நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 2-3 காம்படிட்டர்ஸ் தான் ஆரம்பத்துல இருந்து நம்ம இருந்தப்ப இருந்தவங்க இப்ப பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னா நம்மள அதுக்குள்ள தகவமைச்சுக்கிறது. அது வந்து முன்னாடிலாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தேவைப்பட்ட அப்டேட் இன்னைக்கு எவ்ரி இயர் தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எவ்ரி இயர் நான் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவனை ஃப்ரெஷ்ஷாகவும் ஃப்ரெஷ் மைண்டாகவும் ஃப்ரெஷ் ஐடியாவாகவும் எடுத்துக்கிறேன். அவன்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். நம்ம 2K கரட முரடா போறாங்க, இல்ல 90s தெளிவா அப்படிலாம் இல்ல பிரதர். 90s வந்து இப்போ 2Kக்கு சில விஷயங்கள் சொல்லி தரணும், 2K இருந்து சில விஷயங்கள் கத்துக்கணும். இது சரியான மிக்சர்ல இருந்துச்சுன்னா 2Kவும் அதுதான். அவன் நமக்கு சில விஷயங்களை சொல்லி தரணும், நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கணும். இந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 90s 2K ஒன்னா டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்ன, அவனுக்கு கிடைக்கிறது நிறைய நமக்கு கிடைக்கல.
அதை தான் நம்ம சொல்றோம். டேய் இதெல்லாம் கிடைக்காமையே நான் இதை பண்ணேன்டா, நீங்க இதை கிடைச்சிருக்கு அதை சரியா பண்ணுங்கடான்னு சொல்றோம். அவன் சொல்ற உன் தலையெழுத்தும் உனக்கு கிடைக்கல, நீ பண்ணல, எனக்கு கிடைச்சிருக்கு நான் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ இதை கொஞ்சம் சரியா நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம்னா போதும்னு தோணுது. டைம்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்றது. இப்போ பிளாக் பீப்புளுடைய ஸ்ட்ராட்டஜியே நம்ம அடுத்தடுத்த வருடங்கள்ல புது யங் கிரியேட்டர், இப்போ 2020ல பிறந்தவன் இப்போ நம்ம கூட ஒர்க் பண்றான், 2003ல பிறந்தவங்க இப்போ நம்ம கூட ஒர்க் பண்றான். ஸோ அப்படின்னா இவ்வளோ 2K வரலையும் நம்ம ஒர்க் பண்ணும்போது இங்கேயே தெரிஞ்சிருது அவன் டேஸ்ட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய வீடியோ பிடிக்குதா, நம்ம பண்ற விஷயம் அவனுக்கு போய் சேருதா, நம்ம டெலிவிஷன் ஷோ யோசிச்சா அது அவன் ஷேர் பண்ற மாதிரி இருக்கா, இந்த எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு கிரியேட் ஆகுதான்றதெல்லாம் நம்ம இங்கேயே செக் பண்ணிடுறோம். ஸோ இப்படிதான் ஒரு கட்டத்திலையும் அந்த வரக்கூடிய பிரச்சனைகளையும் சர்க்கிள்களையும் இதுல இருந்து எப்படி மீடுறதுன்னு யோசிக்கிறோம்ல, அந்த சொல்யூஷன் தான் நம்மள அடுத்த கட்டம் நோக்கி பயணப்படுது. ஆனா இதுல ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு தலைமுறைக்குள்ள நீங்க அப்டேட் ஆயிட்டு போறீங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த 60-70 காலகட்ட ஆட்களையும் நீங்க திருப்திப்படுத்துறீங்க. லைக் அந்த பரிணாமம் அதுதான் உள்ளுக்குள்ள இருக்க ஒரிஜினல். மற்றது எல்லாமே நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம், யூடியூப் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. யூடியூப்ன்றது ஒரு சேனல்ல ஒரு ஃபேஸ் தான் உருவாகணும், அதே மாதிரி ஒரு சேனலுக்கு ஒரு ஜானர் தான் இருக்கணும். ஃபுட் சேனல் தான், அது ஃபுட்டை பத்தி மட்டும் பேசினா போதும். கப்புள் வாகிங் அந்த 2 பேர் இருந்தா போதும், கப்புள் வாகிங் பண்ணா போதும், இப்படி சொல்லுவாங்க. நம்ம அப்படி பண்ணதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பிளாக் ஷீப் ஆரம்பிச்சதுல இருந்தே டிவியில என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். நம்ம நான் கோமாளின்னு ரொம்ப சீரியஸான ஒரு வீடியோவும் போடுவோம், இந்த பக்கம் இவள் நந்தினின்னு ஒன்று போடுவோம், இந்த பக்கம் டியூட் விக்கி லீக்ஸ்னு ஒன்று அரசியல் பேசிட்டு இருப்பான், நான் இந்த பக்கம் அரசியல் கலாய் பண்ணிட்டு இருப்பேன், சித்து அந்த பக்கம் பிராங்க் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா எல்லாத்தையுமே ஒன்னா பண்ணோம். நம்ம சேனல்ல மட்டும்தான் 13 ஃபேஸஸ் சினிமால இன்னைக்கு நடிக்கிறாங்க, வெவ்வேறு ஜானர்ஸ்ல. இந்த 13 பேருக்கும் ஒரு ஜானரா இருக்கு. அப்ப இந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா, இப்படி எல்லாருக்கும் பண்ணணும்ன்ற நினைப்பு இருக்கு இல்லையா, அது ஆரம்பத்துல இருந்தே நமக்குள்ள இருக்கு. கண்டென்ட்னா 6ல இருந்து 60 வரைக்கும் இருக்கும். அதனால நம்ம சில காமனான விதிமுறைகளை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம். நம்ம ட்ரிங்கிங்கான சீன்ஸ் காட்ட மாட்டோம், புகைப்பிடித்தலை காட்ட மாட்டோம், அபியூசிவான கெட்ட வார்த்தைகள் நம்ம பேசுறது இல்லை. கொஞ்ச நாள் பீப்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் பீப்பும் வேணாம், நம்ம எடுக்கவே வேணாம் அப்படின்ற முடிவுக்குலாம் வந்தோம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ ஏன்னா இதெல்லாம் இருந்தாதான் ஒரு யூடியூப் சேனல் ஜெயிக்கும், இல்லை இதெல்லாம் இருந்தாதான் ஒரு OTT ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை உடப்போம். நம்ம அப்படி இல்லை. 60s 70sல இதெல்லாம் இல்லாம தானே எல்லாமே இங்க இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்குள்ள ஒரு செல்ஃப் சென்சார்ஷிப்பை கொண்டு இயங்கணும் அப்படின்ற அந்த கோட்பாடுக்குள்ள வந்ததுனால நம்மள கொஞ்சம் அந்த 70s 80ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். பிளஸ் ஓவரால் பிளாக் ஷீப்னுடைய நோக்கமே நிறைய ஹியூமன் வேல்யூஸை பதிவு பண்றது தான். அதை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏதாவது ஒரு படைப்புனா அந்த படைப்பு ஏதோ ஒரு விஷயத்த பேசணும், அந்த படைப்பு ஏதோ ஒரு விஷயத்த தட்டி எழுப்பணும், அந்த படைப்பு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய் சேரணும். இது இல்லாம ஒரு பர்பஸ் இல்லாம ஒரு படைப்பு இருக்க வேணான்றது என்னோட தாட் ப்ராசஸ். அதை தான் எல்லாத்துலேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன சொன்னாலும் கடைசியாக அதை கொண்டு ஒரு மெசேஜில் முடிச்சிடும். இதெல்லாம் 90ஸ்னுடைய பாரம்பரியம். அதனால உங்களுக்கு அப்படி அவங்களுக்கும் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு அது காரணமா இருக்கலாம். யூடியூபராக இருக்கிறீங்க, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த OTT பிளாட்ஃபார்ம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப்போட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமா. ஸோ இந்த வெவ்வேறு தளங்கள், இதுக்குள்ளார உங்களோட பயணங்கள், இதில் இருக்கிற விஷயங்கள், அனுபவங்கள். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ப்ராப்பராக பிரிச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டம், நிறைய சிரமம். ஏன்னா ஒரு சமயத்தில் அது எனக்குலாம் நான் நடுவில் படங்கள் ஒரு 1-2 வருஷமா எந்த படமுமே நான் அக்செப்ட் பண்ணிக்காமலாம் இருந்தேன். பெருசாக வந்துச்சாடான்னு உடனே கேட்கக்கூடாது, வந்ததை அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தேன். அது காரணம் எனக்கு அங்கே போய் உட்காந்துட்டு நான் அங்கேருந்து இங்கே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, பண்ணீங்களா, இது எனக்கு அப்ரூவலுக்கு அனுப்பு, இது அனுப்புனா ஒரு ஷார்ட் கட் சொன்னாங்கன்னா உடனே மொபைல் எடுத்துட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ பேசிட்டு இருப்பேன். இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த இடத்துக்கு ஒரு பெரிய துரோகம் பண்றோம். நடிப்பு இது கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கான். நமக்கு கிடைச்சதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம். ஏன்னா ஜென்ரலாவே டைரக்டர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள போகும்போது அந்த கேரக்டரா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்பாட்குள்ள நம்ம அந்த கேரக்டரா இருந்தாதான் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண. சும்மா அப்படி ஆக்ஷன் சொல்றப்ப மாறிட்டு கட் சொல்றப்ப நம்ம நடிகர்கள் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் தான் நான் கவனிக்கணும்னு யோசிச்சேன். அப்போ நான் முடிவு எடுத்தேன், சரி இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு வேலை ஆட்டோமேட்டடா இந்த பில்டிங் நடக்கணும், இந்த ஆஃபீஸ்ல ஆட்டோமேட்டடா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம நடிக்க போலான்னா இப்போதான் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சேன். பாபா பிளாக் ஷீப்ல இருந்தா மறுபடியும் நடிப்புக்கான இருந்தேன். அது எப்பயுமே நம்ம ஒன்று செஞ்சா சினிமா நமக்கு திருப்பி செய்யும். அது மாதிரி இப்போ கொஞ்சம் அவ்வளோ பெரிய வாய்ப்புகள்லாம் இப்போ இல்லை. ஆனாலும் கூட கிடைக்கிறதுல நல்ல கதையும் நல்ல கேரக்டர்ஸா வச்சு வரணும் அப்படின்னு நம்ம பசங்களே நிறைய கதைகள் எழுதுறாங்க. அதுல நமக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா இது ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை சொல்ல வேணேன், ஆங்கரிங்கும் பண்ணி இதுவும் பண்ணி. இப்போ அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி இங்க ஒரு 17 ஹெட்ஸ் இருக்காங்க இந்த பில்டிங்ல, 17 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஹெட்ஸ் தான் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் கீழே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 17 பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்கள்ட்ட தான் நான் பேச போறேன். நான் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஒரு டைம் வச்சுக்கிறேன்.
இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இதை அவங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி நான் எங்கேயாவது ஷூட் போறேன் வரேன்னா இங்கே வேலைகளை முடிச்சு வச்சுட்டு போறதுக்கான இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் செட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ ஓகே, இப்போ என்னால் எல்லாத்தையுமே பார்த்துக்கவும் முடியுது. ஸோ நடிக்கிறேன். இன்னொரு பக்கம் இப்போ ஆர்ஜே விக்னேஷ் ஷோன்னு இது மாதிரி இன்டர்வியூ ஷோவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக, ஏன்னா நம்ம எவ்வளோதான் இந்த சைடு பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மேடையில் மைக்கு பிடிக்கிறப்ப இருக்க சந்தோஷமும் இது மாதிரி உட்காந்து கேமராக்கு மைக்கை போட்டு பேசுகிற சந்தோஷம் இது வேற எதுலேயுமே கிடைக்கல. அதுதான் உண்மை. ஸோ சினிமாவில் நடிச்சு அதை நம்ம போய் பார்த்தா அதில் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மாஸ் மீடியம்னா மாஸ் மீடியம் தான். அது ஏன் மாசுங்கிறதுக்கு காரணம் அதுதான். அது கொடுக்குற சந்தோஷத்தை வேற எதுவும் நம்மளால ஈக்குவல் பண்ணிட முடியாது. அதனால பிஸ்னஸ்க்காகவும் நான் வரல, நான் ஒரு கிரியேட்டராக தான் உள்ள வந்தேன். கிரியேட்டரா இத்தனை கிரியேட்டர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வளர்க்கும் போது அந்த பிஸ்னஸ் சில விஷயங்களை கேட்டுச்சு, அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்தடுத்த ஸ்டெப் அடுத்தது நான் பெரிய மல்டி மில்லியனர் ஆகி அதெல்லாம் நம்மளோட ஆசை இல்லை. ஸோ நம்ம யோசிச்சது கிரியேட்டரா ஜெயிக்கணும், இந்த பிராண்ட் பெருசாகணும். இந்த பிராண்ட் பெருசாகிட்டு இருக்கு, கிரியேட்டரா நான் ஜெயிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஓடணும். ஓகே சார், இப்போ இவ்வளோ விஷயங்களுக்குள்ளார வந்துட்டு உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு ரொம்ப ஒரு போர்டனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் அதுலேருந்து உங்களை ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்களும் இவங்க தான், எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறவங்களும் இந்த பில்டிங்கில் இருக்கவங்க தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அங்கே நின்று டான்ஸ் ஆடி காட்டிட்டு ஒருத்தன் போனான், இவ்வளோதான். அவங்க நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க. நம்ம இந்த இடத்துக்குள்ள இருந்து சீரியஸாக ஒரு விஷயத்தை யோசிக்கவே முடியாது. ஸோ எனக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து பிளாக் ஷீப் பசங்க தான். அவங்க கூட இருந்தேன்னா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அது ஒரு பெரிய இதாகவே எனக்கு தெரியாது. இங்கேயே தானே நம்ம இதுக்குள்ளேயே தான் இருக்கோம். இந்த பில்டிங் எல்லாத்தையுமே பார்த்துருச்சு. என்னோட அழுகை, சோகம், தனிமை, வெறுமை எல்லாத்தையுமே, வறுமை எல்லாத்தையுமே பார்த்த பில்டிங் இது. அதனால எனக்கு இதுக்குள்ளதான் எல்லாமே, இங்கே தான் நான் ரெஜுவினேட் ஆகணும்னு நினைச்சாலும் இதுக்குள்ளதான் ஆயிக்கணும்ன்றதுதான் உண்மை. ஸோ நான் நிறைய எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிச்சிருவேன். நீங்க சொல்றீங்களா இப்போ 2K கிட்ஸ் ரீல்ஸ் நிறைய பேரை நான் ஃபாலோ பண்றேன். அவங்கள்ட்டலாம் பேசுவேன். சில ரொம்ப நல்ல ரீல்ஸ் பண்றவங்கள்ட்டலாம் பேசுவேன். ரீல்ஸ் பண்றவங்க, யூடியூப் பண்றவங்க, சின்ன சின்ன டேலண்ட்ஸா பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் என்னோட உண்மையான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்படியே சர்வ் பண்ணி புதுசா யாரெல்லாம் வீடியோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்றது நிறைய வியந்து பார்ப்பேன். ஒருத்தருக்குள்ள இருக்க ஒரு அந்த திறமை எப்படி இருக்கு, ஏன்னா நம்மளால இது முடியலையே அப்படின்ற மாதிரிலாம். ஒரு சின்ன விஷயத்த வச்சு ஒருத்தன் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்துடுறான், அழகா அவனோட ஒவ்வொரு வீடியோ 1 மில்லியன் போகுது, அவன் என்ன பண்றான், இதெல்லாம் ரெகுலரா பார்ப்பேன். இதெல்லாம் தான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அகைன் இதுக்குள்ளதான் சுத்துது. ஒண்ணு இவங்க, இன்னொன்னு இந்த நான் பார்க்கக்கூடிய டேலண்ட்ஸ். இதுதான் என்னோட ஸ்ட்ரெஸ். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டி என்னன்னா, இந்த விஷுவல் மீடியா அப்படின்ற ஒரு உலகத்துக்குள்ளார அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள வரதுக்கான நிறைய தகவல்களும் சரி, நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட கைடன்ஸ். ஐயோ, இப்போ நான் அப்படி சொன்னேன்னா அப்போ நீ என்னத்தை அச்சீவ் பண்ண, நீ அதை பண்ணலன்ற கேள்விகள்லாம் வரும். இப்படி வச்சுக்கலாம், நம்மளால இப்படி நிர்ணயிக்க முடியாது. இது பண்ணா, அதாவது இந்த சக்ஸஸ்க்கு ஃபார்முலான்னு ஒன்றே கிடையாது. இப்போ மூவில இப்படி பண்ணா ஒரு படம் ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு சக்சஸ் ஃபார்முலா இருந்துச்சுன்னா எல்லா ப்ரொடியூசருமே பணக்கார ப்ரொடியூசராக தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு கடன் வாங்கி படம் பண்ணி காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது மாதிரிதான் இதுவும். இன்னைக்கு கிட்ட நீங்க ஒன்று சூஸ் பண்றீங்கல்ல, அதுல நீங்க யூனிக்கா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுல நல்லதோ கெட்டதோ கன்சிஸ்டண்டா பண்ணணும். இது செகண்ட் விஷயம். அப்புறம் அதுல வரக்கூடிய சாதக பாதகங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஃபேமஸ் ஆகிட்டீங்க, ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை ஒரு நியூஸில் வச்சு அடி நடிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து உங்கள் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியை காட்டுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான தெம்பு இருக்கணும். அவ்வளோதான். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இதை வந்து சந்தோஷம் வர்றப்பையும் கரெக்டாக அதே நேரத்தில் யோசிச்சுக்கணும், தப்பு நடக்கிறப்பையும் அதே யோசிச்சுக்கணும். ஒரு சமநிலையில் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யூனிக்காக இருக்கணும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை. வெற்றி கிடைக்கிறவர்களையும் கன்சிஸ்டண்டா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமும் கன்சிஸ்டண்டா அந்த வேலையை செய்யணும், சமநிலையில இருக்கணும். இது இருந்தா எப்படினாலும் இங்க ஜெயிச்சிடலாம். மீடியால டாப் டு பாட்டம் நீங்க கேட்டர்ல நேம் எனி ஒன், யாரை நீங்க சொன்னாலும் அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல ஒரு மாசத்துல 2 நாளோ ஒரு வருஷத்துல 2 நாளோ இப்படி தோணாம இருக்கவே இருக்காது. ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம்ன்றது நான் அடிக்கடி சொல்லுவேன். மீடியா பீரியட்ஸ்ன்னு சொல்லுவேன். புதுசா மீடியாக்குள்ள வர பசங்களுக்கு மாசத்துல 3 நாள் இப்படி அவன் டிப்ரெஸ் ஆகி உட்காந்துதான் இருப்பான். அவனுக்கு நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம்மா, வீட்டில் ஒரு சடங்கு நடக்குது, நம்மளால சீதனம் கொடுக்க முடியலையே, இவங்க திட்டுறாங்க இல்லையே, சொந்தக்காரையும் கூப்பிட்டு பேசுறாங்க இல்லையே, பக்கத்து வீட்டில் கேட்டால் எவ்வளோ காசு சம்பாதிக்குன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியல, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன வேலை செய்யறோன்றதே சொல்ல முடியலையே, இது எல்லாமே டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் தள்ளும். அதை தாண்டி கடந்து வந்து ஜெயிக்கிறப்பதான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எவ்ரி சக்சஸ்க்கு ஒரு ஸ்டோரி இருந்தாதான் அந்த சக்சஸே சந்தோஷமா இருக்கும். அப்படி கை மேல வந்து விழாது இல்லையா. நான் இன்னைக்கு சொல்றேன், 10 வருஷத்துல பிளாக் ஷீப் தான்
இங்க இருக்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய எல்லா பாகங்களையும் தொட்ட ஒரு மீடியாவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதை முதல்ல நான் நம்பணும். நான் நம்பி அதுக்காக வேலை செய்யணும். இது ஃபர்ஸ்ட். அதுக்காக வேலை செய்யணும். இது ரெண்டாவது. இது ரெண்டும் இருக்கும் பட்சத்துல அந்த மேஜிக் கண்டிப்பா நடக்கும். யாருக்கா இருந்தாலும் நடக்கும். சார், இவ்வளோ வளர்ச்சி, இவ்வளோ மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கிற விஷ்ணுகாந்த், ஸோ இவருக்கு உறுதுணையாக இருந்த நபர்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் இன்னைக்கு திரும்பி பார்த்தா இவங்களாம் எனக்கு அப்படின்னு அந்த மெமரிஸில் இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் எதையாவது ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் சொல்லாம விட்டுருவேணும்னு பயமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆரம்பிக்கும் பொழுது 2012 இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த கோர் டீம். ஸோ அந்த டீம் தான், அவங்க வச்ச நம்பிக்கை நம்ம அவங்களுக்கு செய்யறது இதுதான் ரொம்ப முக்கியம். சுட்டி அரவிந்தன் கோ ஃபவுண்டர் ஆஃப் பிளாக் ஷீப். ஸோ அவர் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து எங்கெல்லாம் தோண்டு விடுறோமோ அங்கெல்லாம் கூட நிற்பாரு, அப்படி தட்டி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய சப்போர்ட். அந்த மாரல் சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு இந்த பயணத்துல. அடுத்து பாலாஜி வேணுகோபால்னு சொல்லிட்டு நம்ம இப்போ லக்கி மேன்லாம் பண்ணார் இல்லையா, அதோட டைரக்டர். ஸோ அவர் அண்ணன் வந்து ஆர்ச்சி, அவர் ஹலோ எஃப்எம் ஆர்ச்சி. அப்போ வந்து அவர் தான் முத ஸ்மைல் சேட்டைய ஒரு நிறுவனமா ஆரம்பிக்கிறாங்க, நீங்க அதுல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை அடுத்த கட்டம் இதுல ஒரு ஓப்பனிங் இருக்குன்றதை நம்ம கண்ணு முன்னாடி காட்டினவர் அவர். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கினுடைய ஓனர் அருளானந்த் சார், இப்போ ஜோ படத்தினுடைய ப்ரொடியூசர் விஷன் சினிமா ஹவுஸ். ஸோ அவங்க தான் முதல் இன்வெஸ்டர் பிளாக் ஷீப்க்கு. நான் ஒரு இடத்துல இருந்து வெளியில வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் வர்றார். இவருக்கு நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷம் முன்னாடியே அவர் எனக்கு பழக்கம். அவங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுடைய நிறுவனத்துக்கு. அப்போ பழக்கம். அப்போ நீங்க ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, இல்லை சார் ஒன்றும் இல்லை சொல்லுங்க, ஏதோ பிரச்சனையில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆமாம் சார், இப்போ நான் ஸ்மைல் சைட்டிலேருந்து வெளில வந்துட்டோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில, 20-25 பேர் இருக்கும், அடுத்த மாதம் சம்பளத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, வேறு சேனல் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு தேவைப்படுது, சரி நாளைக்கு வாங்க சார் அப்படின்னார். அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வந்தேன், இந்த பில்டிங்கை வந்து காட்டினார். இந்த பில்டிங் ஃப்ரீயாக தான் சார் இருக்குது, இதை நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகுமோ அதை நான் கொடுத்துட்றேன், ஆனால் 10 நாளுக்குள்ளே சேனல் ஆரம்பிச்சிடணும் சார், நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு யாரும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதுதான் மேஜிக். இது வந்து எங்கேயோ இருந்து அந்த கனெக்ட் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அப்போது ஓகே சார் அப்படின்ட்டு 10 நாள் ஜூலை 14 சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் ஜூலை 21 மீசை முறுக்கு ரிலீஸ் ஆகுது. சினிமாலேயும் நமக்கு ஒரு ஓப்பனிங் உருவாகுது. பிளாக் ஷீப்பாகவும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பயணத்தில் இருந்த எல்லாருமே சொல்லலாம், நம்மளோட கோர் டீம், அவங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 60-65 பேர், அவங்க தான் இழுத்து கட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல இன்னைக்கு எல்லாரும் இங்கே சொபிஸ்டிகேட்டடாக கம்ஃபர்டபுளாக ஏசியில் உட்காந்து குஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு அவங்க தரையில் படுத்ததும் சாப்பிடாம வேலை செஞ்சதும் தான் உண்மையிலே காரணம். ஸோ அவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல நினைவு கூறலாம். அப்புறம் ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு நிறைய செலிபிரிட்டிகளும் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக நமக்கு இருந்திருக்கார். ஸோ அவராக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு கட்டத்திலையும் எல்லாருமே இருந்திருக்காங்க. இப்போ கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன், அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸாக ஸ்ட்ராட்டஜியாக நிறைய விஷயங்கள் மாறுனுச்சு. ஸோ என்றைக்குமே தேங்க்ஃபுல் டு ஆல் த கோர் டீம் மெம்பர்ஸ். அதே மாதிரி நம்ம பாலகிருஷ்ணன், அரவிந்தன், அண்ட் இந்த ட்ராவலில் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி. சார், இதை தாண்டி இப்போ நீங்கள் கொடுத்த நிறைய ஷோஸில் வந்துட்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஷோ, ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப நெருக்கம், மனசுக்கு ரொம்ப டச் பண்ண ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னா? நான் வந்து 2 விஷயத்துக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன், சந்தோஷப்படுறேன். காலத்துக்கும் எனக்கு அது சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ள. ஒன்று தேவாதி தேவா. ஸோ தேவா சாருக்காக பண்ண கான்சர்ட். இன்னொன்று ஈவென்ட் 25. இந்த நிறைய பண்ணியிருக்கோம், எல்லாமே க்ளோஸ் டு ஆர்ட் தான். ஆக்சுவலி டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஆரம்பிச்சு எல்லாமே. ராஜபார்வை முதல் முறையா இசைஞானி அவர்களை ஒரு ரியாலிட்டி ஷோக்கு கொண்டு வந்தது பிளாக் ஷீப் தான். எந்த ரியாலிட்டி ஷோலையும் அவர் கலந்துக்கிட்டதே இல்லை. முதல் முறையா கலந்துக்கிட்டது ராஜபார்வை தான். அது ஒரு பெரிய சந்தோஷம். வடிவேல் என்னன்னா முதல் முறையா பிராண்ட் அம்பாசிடரா பயன்படுத்தின பிராண்ட் பிளாக் ஷீப் தான். இதெல்லாம் சந்தோஷம். ஆனா அதெல்லாம் தாண்டின சந்தோஷம் எனக்கு இந்த தேவாதி தேவால என்னன்னா, அதுக்கப்புறம் தேவா சாரை பத்தி எல்லாரும் பேசினாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி இத்தனை சீசன் இருக்க சேனல்ஸ்ல கூட, அதாவது இந்த சிங்கிங் ஷோஸ்லாம் இருக்க சேனல் கூட இப்போ தேவா சாருக்கு தனி ரவுண்ட் வச்சு கொண்டாடுறாங்க. அவருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய ரவுண்ட் வச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அவர் பாட்டை கேட்டுட்டு தான் இருந்தோம், ஆனா அவரை கொண்டாடினது இல்லை. தொடர்ந்து அவர் பாட்டை கேட்டுட்டு தான் இருக்கும். அன்னைக்கும் இந்த பாட்டு ஒழிச்சது, இன்னைக்கும் இந்த பாட்டு ஒழிச்சது. ஆனா இப்போ அந்த பாட்டு ஒழிக்கிறப்பெல்லாம் இது தேவா பாட்டு, இது தேவா பாட்டுன்னு சொல்லிட்டேன். எனக்கு அது ரொம்ப நாளா நான் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருந்தப்பிலிருந்து இதை யோசிச்சிருக்கேன். இவரை ஏன் கொண்டாடவே இல்லை, இவரை ஏன் நம்ம கொண்டாடாம விட்டோம்? ஏன்னா அவர் மோர் தேன் கானான்னு அவர் ஒரு லேபிள் பண்ணிட்டாலும் கூட, மோர் தேன் கானா அவர் மெலடியில கிங்கு, அப்படி ஒண்ணு பண்ணியிருக்காரு அவர். ஆனா அதை நம்ம கொண்டாடினதே இல்லை, திரும்பி பார்த்ததே இல்லை யாருமே. அப்போ எனக்கு அது ரொம்ப நாளா இருந்த ஆசை.
அது நிறைவேறும் போது அதுக்குள்ள சூப்பர் ஸ்டார் வந்து சேருவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது யூனிவர்ஸ் கொடுத்த மேஜிக். ஏன்னா தேவா சார் ஜென்ரலா நான் இன்வைட் பண்ண போறேன்னு தான் சொன்னார். நாங்களும் இந்த ஷோக்கு அவர் இருந்தா தான் ஷோன்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நேரு ஸ்டேடியம்னு புக் பண்ணிட்டோம். சாருக்கு பண்ணணும், பெருசா தான் பண்ணணும், க்ரௌடை நிரப்பி காட்டிடணும் இந்த வைப் என்னன்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, தேவா சாரை வச்சு எப்படிங்க கூட்டம் வருமாங்க, நீங்க என்னங்க அங்கங்க அனிருத் வச்சு ஜி வச்சு ஷோ பண்ணி நீங்க அப்படிலாம் பேசினாங்க நிறைய. அது உண்மையும் கூட. அந்த டைம்ல அவங்க சொல்லும்போது அது யதார்த்தம். ஆனா நம்ம ஒரு பெரிய ரிஸ்க் தான், பரவாயில்ல அவரை கொண்டாடினதா இருக்கட்டும், பெருசா கொண்டாடினதா இருக்கட்டும் முடிவு பண்ணி தான் அதை அந்த ரிஸ்க்குள்ள இறங்குறோம். பார்த்தா அவர் போய் இன்வைட் பண்றாரு, சூப்பர் ஸ்டார் வரேன்னு அன்னைக்கு ஈவினிங்கே சொல்றாரு. சொன்னதோட மட்டும் இல்லாம நான் வரேன்னு விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்றாரு. 25 வருஷத்துல சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு நிகழ்வுக்கு நான் வரேன்னு விளம்பரப்படுத்த சொன்னதே இல்லையா. அதான் முதல் முறை 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டு நான் வரேன்னு விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அது மாஸ். அந்த மாஸ் மொமெண்ட்டை வந்து நம்மளால மறக்கவே முடியாது. தலைவருக்கு கொடுத்த என்ட்ரி, தலைவர் முன்னாடி நம்ம போட்டு காட்டின அந்த ஏவி, இதெல்லாம் தான் எனக்கு இந்த போன நவம்பர் 20 நடந்துச்சு. 1 வருஷம் ஆச்சு. ஆனா லைஃப் டைமுக்கு எனக்கு இப்படி இன்னொரு மொமெண்ட் கிடைக்குமான்னு உண்மையிலே தெரில. அன்னைக்கு ஃபுல் நைட் நான் அதை முடிச்சுட்டு வந்து அதை யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஐயோ எப்படி ஒண்ணு நமக்கு அப்படின்றதுதான் உண்மையிலே அந்த ஃபீல். அது வந்து தேவாலய. அதுக்கப்புறம் தேவா சார் தொடர்ந்து கான்சர்ட்ஸ் பண்றாரு, எல்லா வெளிநாடுகளுக்கும் போறாரு, சுத்தி டிராவல் பண்றாரு. எப்போ என்கிட்ட போன்ல பேசினாலும் மா நீங்க பண்ணதுதான்மா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் சொல்லுவேன், சார் நீங்க பண்ணதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. யுவன் 25 அப்படிதான். யுவன் மாதிரி ஒரு கலைஞனோட 25வது வருஷத்தை நம்ம கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை கலைச்சுடுறதுக்கு நிறைய வேலை செஞ்சாங்க. ஆனா யுவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பண்ணட்டும்னு சொன்னார். ஸோ அதுதான் அவருக்கும் எனக்குமான பாண்டிங். அதுக்கப்புறம் அவரை வச்சு நம்ம 2 கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கோம், டிராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட்டா இன்னைக்கும் டிராவல் பண்ணக்கூடியவராக யுவன் பிரதர் இருக்கார். ஸோ இதெல்லாம் தான், இந்த 2 எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிள் நம்ம பண்ணதில்லை. சார் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் எல்லாரும் பேசும்போது கவனிச்ச ஒரு வார்த்தை, நீங்கள் ரொம்ப அது ஒரு சுத்தமான ஒரு ரொம்ப ஆழமான தமிழ் பேசுனீங்க. தகைசால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அகமகிழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த தமிழுக்கு உங்களுக்குமான ஒரு விஷயம் அப்படியெல்லாம் பேசினேன். நான் ஒரு மக்கள் தொலைக்காட்சியினுடைய ரசிகன். அங்கிருந்து தான் வந்துச்சு நம்ம உண்மையிலே. சின்ன வயசுல மக்கள் டிவி, தமிழன் டிவி நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். டிவி பயங்கர டிவி அடிக்ட்னா. அதுலயும் டிவியில நல்லா தமிழ் பேசக்கூடியவங்களையா ஃபாலோ பண்ணுவேன். ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல அவங்கெல்லாம் தானே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப சுத்தமா பேசக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க. விஜேசா, ஆர்ஜேசா நம்ம ரேடியோவில் கேட்டேன். ஆனால் கோடை பண்பலை தான் நிறைய கேட்டிருக்கேன். அதில் பேசுகிற எல்லாரும் அவ்வளோ நல்லா பேசுவாங்க. செப்புக செந்தமிழ்னு ஒரு நிகழ்ச்சி, அதை மிஸ் பண்ணாமல் கேட்பேன் கோடை பண்பலையில். அங்கே சுப்ரா, சுபித்ரா இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க. திருச்சி வானொலியில் சந்திரசேகர் சார் உட்பட நிறைய ஆர்ஜேஸ் இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுதான். நான் நிறைய படிக்க மாட்டேன், எனக்கு புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. கேட்கறது, பார்க்கறது, பிளாக்ல படிக்கிறது, இதுதான் என்னுடைய. பிளாக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன் ஆரம்ப கட்டத்தில், அந்த பிளாக் பெருசாகிட்டு இருந்தப்ப. ஸோ இதெல்லாம் படித்ததுனால தான் இந்த வார்த்தைகள். ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் இப்போ பாட்டெலாம் எழுதுறோம்ல, நிறைய புது வார்த்தைகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம ரொம்ப எனக்கே தோணும், அந்த மெட்டுக்கு எழுதிடுறோம், ஆனால் அது ஆழமாக போய் பல வருஷங்களுக்கு தாங்கி நிற்கிற மாதிரியான பாடல்கள் நம்ம எழுதுறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கு காரணம் எனக்கு வாசிப்பு இல்லைங்கிறது தான். நான் ஒரு தனிப்பேச்சும் பேச முடியாது மேடையில் போய். பட்டிமன்றம் பேசிடுவேன், ஏன்னா அது என்ன தலைப்போ அதுக்குள்ளே போய் ஒன்றி பேசிடுறோம். தனிப்பேச்சு எனக்கு பேச வராது, ஏன்னா அதுக்கு நிறைய மேற்கோள்கள் காட்டணும். மேற்கோள்கள் காட்ட படிச்சிருக்கணும், இலக்கியம் இருக்கணும், படிச்சிருக்கணும். அது நான் படிக்கல. ஸோ அதனால படிக்கல, பட் நிறைய கேட்டதோடைய விளைவு தான் அந்த வார்த்தைகள்லாம். மேபி படிச்சா இன்னும் கூட ஆழமா நல்ல தமிழ் நிறைய பேசலான்னு. நிகழ்வுகளுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கின விருதுகள் நிறைய இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களுக்கு மறக்க முடியாத விருது? சொல்ல போனா உண்மையிலே நான் நிறைய விருதுகள் வாங்கல, ஆனா ஆசைதான். ஒவ்வொரு அவார்ட் ஷோ நடக்கும் போதும் நம்மளை கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க, கெஸ்டா கூப்பிடுறாங்க, வாங்குற மாதிரி ஒண்ணுமே நம்ம பண்ணலையா அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனந்த விகடன்ல வந்து நான் ஆர்ஜேவா இருக்கும் பொழுதே, ஆனந்த விகடன்ல வருஷம் இந்த டைம் இந்த டிசம்பர் 2ல ஒரு புக் ஒன்று வரும். அதுல சிறந்த ஆர்ஜே, சிறந்த விஜே 2 அவார்டு இருக்கும் எப்பயுமே. இந்த சிறந்த ஆர்ஜே விருதை என்னைக்காவது வாங்கிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். வருஷம் நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம ஸ்டாண்டலோன் சேனல், ஒரே ஒரு அலைவரிசை தான் நம்மளோடது. அதனால இங்க இருந்து கண்டிப்பா எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்படியே எடுத்தா கூட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, ஒருவேளை தவறி நம்ம பேர் வந்துருச்சுன்னா அப்படியே அதை வாங்கி ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன். 2011 இருந்து 16 வரலையும் இதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்பயாவது நமக்கு வந்துடாதா, 15 வரலையும் நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணேன். ஸோ எப்பயாவது நம்ம பேர் வந்துடாதா. 2014 நான் ஒரு அது என்ன ஒரு 12 மணி நேரம் தொடர் பேச்சு மேரத்தான் ஒன்று பண்ணேன். அது உலக சாதனை முயற்சி பண்ணியாச்சு.
அதுக்கப்புறமும் அடுத்த வருஷமும் பார்த்தேன், ஒருவேளை இப்போ வந்துருந்துச்சுன்னா இந்த முயற்சிக்காக கொடுத்தாங்கன்னா அப்படின்ட்டு. அதெல்லாம் நடக்கல. ஆனால் அது எப்போ நடந்துச்சுன்னா 2019 நம்ம 2019 ஆமா 2019 ஆனந்த விகடனுடைய நம்பிக்கை விருதுகள்ல பிளாக் ஷீப்க்கு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு மறக்க முடியாத, நான் வாங்கினதுலேயே மறக்க முடியாத ஒரு அவார்டு வந்து ஆனந்த விகடனுடைய அந்த நம்பிக்கை விருதுகள் தான். ஏன்னா நம்ம பார்த்து என்னைக்காவது அதில் வந்துருமான்னு தேடின ஒரு விருது நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறது. அப்புறம் நான் இந்த மொத்த விஷயங்கள் நடக்கிறதுக்கும் காரணமாக ஒருத்தனை எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன், சிவசுப்ரமணியம் சொல்லி. நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வர்றப்ப அவரோட சிலை இருக்கும் வெளியில். அவர் தான் முதல்ல அந்த கோர் டீமில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஒரு பையன். ரொம்ப குறுகிய பயணம் தான், அதுக்குள்ளே அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார். அவர் தவறி நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் இதுலேருந்து எப்படி மீண்டு வரோம்னே தெரியாமல் இருந்தப்போ தான் அரவிந்தனை கூப்பிட்டு, ஒரு சிவசுப்ரமணியம் போனால் என்ன, இந்த நேரத்தில் 5 பேர் உன் கூட இருந்தாங்க, அவங்கள வச்சு ஏதாவது பண்ணு. ஏன்னா அவன் இருக்கும் பொழுதும் சொல்லிகிட்டே இருப்பான், அண்ணே நான் எப்படினாலும் மேலே வந்துடுவேனே, இந்த பசங்க தானே என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, என்னைய நம்பி தான் வந்திருக்காங்கன்னு ஒரு டீமை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ அரவிந்தனோட அதே சொன்னார், அந்த பசங்களை தானே அவனும் சொன்னான், அப்போ அவங்களையும் சேர்த்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இதை பெருசாக்குவோம், ஒரு சிவசுப்ரமணியன்லன்னா நம்ம நிறைய சிவசுப்ரமணியத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு தான் பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த விகடன் விருது வந்து 9ஆம் தேதி எனக்கு கொடுக்குறதா இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன், சார் 10ஆம் தேதியாக இருந்தால் அது வந்து அவனோட பிறந்த நாள், சிவாவோட பிறந்த நாள் கிடச்சிருக்கும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் போகிறோம், சாயங்காலம் 7 மணிக்கெலாம் போயிட்டோம் அவார்டுக்கு. ஒரு கேட்டகரியாக போது எப்பயுமே தெரியும்ல அவார்டு என்ன மாதிரி நடக்கும்னு. நம்மளுக்கு அங்கே முக்கியத்துவமே இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்குது ஸ்டேஜில், நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசியாக நம்மளை கூப்பிட்டப்ப நைட்டு 1 மணி, அது 10ஆம் தேதி. ஸோ கரெக்டாக அவன் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த அவார்டை 1 மணிக்கு நைட்டு வாங்கினதுனால எனக்கு அந்த அவார்டு ரொம்ப ஸ்பெஷல். அந்த விக்னேஷ்காந்த் அந்த கவிஞரா ஒரு பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த தனிப்பக்கத்துல இருந்து இதுவரை நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பாடலாசிரியர், கவிஞர்ல நானு பாடலாசிரியர், அதுவும் ஒரு ஆசை தான் எனக்கு. எந்த மெட்டை கேட்டாலும் அதுல ஒரு 4 வரி நம்ம போட்டு பார்ப்பேன் எப்பயும். அதனால எனக்கு அது ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்கி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, இதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி விஷயம். அப்படியெல்லாம் இல்லை வேற, கட்டாய கவிஞன் தான். அதாவது நம்ம டீம் எங்கேயாவது படம் பண்ணா அந்த படத்துல நான் ஒரு பாட்டு எழுதுவேன், அதுதான் கட்டாய கவிஞன். ஸோ அப்படி மட்டும் எல்லாரையும் மிரட்டி பாட்டு வாங்கி எழுதிட்டு இருக்கேன். அதுல எதுவும் பெருசாலாம் எனக்கு பெரிய ஆசை இது அப்படிலாம் இல்லை. எனக்கு முருகருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை, சித்தர்கள் வச்சு முருகர் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை. அது ஏதாவது பாடல்களா எழுதி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பிளாக் ஷீப் அப்படின்றது ஒரு பக்கம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் உங்களோட பயணம் சினிமா, அதற்கு பிறகு இந்த யூடியூப் வலைத்தளம், லைக் இப்போ வந்து சேட்டலைட்டில் ஒன் ஆஃப் த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பக்கத்துலையும் உங்களோட வந்துட்டு அடுத்தடுத்த கட்ட திட்டங்கள், இப்போ கரண்ட்ல இருக்கிற நிகழ்வுகள், அடுத்த திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா மொத்தமாக 2ஆக பிரிச்சிடலாம், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன். அதாவது புனைவு கதைகள், அப்புறம் ரியாலிட்டி ஷோஸ், நிகழ்ச்சிகள் அப்படி பிரிச்சிடலாம். புனைவு அந்த ஃபிக்ஷன் சைடில் சினிமாக்குள்ளே நம்மளுடைய டீம் நிறைய இடங்கள்ல இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நயன்தாரா அவர்களை வச்சு மண்ணாங்கட்டின்னு சொல்லி டியூட் விக்கி டைரக்ட் பண்ணுறாரு, நம்மளோட டீம் தான். ஸோ பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம், அது இப்போ ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூல் போகுது. விரைவில் விஜய் சித்து அவரோட டீமோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காரு ஆஸ் அ டைரக்டராக. அது ஒரு பெரிய நிறுவனத்தோட சைன் ஆகிறாரு. பிடி சார் நம்ம கார்த்திக் வேணுகோபால், நம்மளோட ஃபர்ஸ்ட் டைரக்டர், நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு பண்ணவர். இப்போது ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வச்சு பிடி சார்னு ஒரு படம் இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு ரிலீஸ்க்கு. ஹரிஹரன் ராம் ஜோ பண்ணியிருக்காரு, ஜோ ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்ல ரிவ்யூஸோட போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 3-4 பேர் பிளாக் ஷீப்ல இருந்து எடிட்டர், கேமராமேன், இவங்க எல்லாருமே பிளாக் ஷீப் பெட்டாலியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்வினித் அப்படின்றவர் இன்னொரு படம் ஒன்று கமிட் ஆகிருக்காரு, அதுவும் ஒரு பெரிய நிறுவனத்தோட கமிட் ஆகிருக்காரு. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். நம்ம ஓனா வந்து ராதிகா மேம் வச்சு ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணோம், அது இப்போ ஷூட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி இந்த படங்கள் எல்லாமே நம்ம பிளாக் ஷீப்னுடைய அடையாளமாக திரைத்துறையை நோக்கி இந்த வருஷத்துல இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வெற்றி படங்களாக அமையும் பட்சத்தில் நிச்சயமா பிளாக் ஷீப்புக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷன் கிரியேட் ஆகும் சினிமா இண்டஸ்ட்ரியில. இது சினிமாவில். யூடியூப்ல கண்டென்ட் கஜன்னு பண்றதுல இருந்து கொஞ்சம் நிறுத்தி பிரீத் எடுத்து இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் ஸ்டைலையே மாற்றி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதத்துல இருந்து அதுக்கான வீடியோஸ் வருது. பிளாக் ஷீப் உனக்கு என்னப்பா இந்த 2 யூடியூப் சேனல்லையும் நிறைய ப்ராசஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறோம். முன்னாடி டக்குன்னு யோசிப்போம், டக்குன்னு எழுதுவோம், டக்குன்னு பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் பண்ணி ஒரு வீடியோனா அது மாதத்துக்கு 4 வீடியோ பண்ணாலும் ஓகே, ஆனால் அதை நச்சுன்னு பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட பிளாக் ஷீப் உனக்கு என்னப்பால போயிட்டு இருக்கு. இது ஃபிக்ஷன் சைட்.
நான் ஃபிக்ஷன் சைடில் டெலிவிஷனை ஸ்ட்ராங் பண்ணும். இதுல இருந்து ஒரு 5 வருஷத்துல எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஸ்மார்ட் டிவி தான் இருக்க போகுது. கண்டிப்பா ஸ்மார்ட் டிவி போகும்போது கரண்ட் மாதிரி இன்டர்நெட் எல்லா வீட்லயும் இருக்கும். அன்னைக்கு எல்லாரும் ஆப்ல தான் டெலிவிஷனை கன்சியூம் பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பா பிஎஸ் வேல்யூ இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இன்னையில இருந்து டெய்லி என்டர்டெய்னிங் கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். அதை தான் அடுத்த வருஷங்கள்ல நம்ம பண்ண போறோம். ஸோ பிஎஸ் வேல்யூனுடைய கண்டென்ட்டுக்காக நிறைய உழைக்க போறோம். அது டெலிவிஷன்லையும் வரும். அப்படிதான் டெலிவிஷனுக்காக எடுத்து பிஎஸ் வேல்யூக்காக எடுத்து டெலிவிஷன்ல வருது. இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஒர்க் பண்றோம். இவ்வளவுதான். இதுதான் அடுத்த கட்ட நம்மளுடைய பாய்ச்சல். இப்போ ஒரு 4 பேருக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு யூனிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ் இல்லை அட்வைஸ் மாதிரி விஷயங்கள் தன் முயற்சியால ஏதோ ஒரு வகையில வந்து சாதிக்கணும், இல்லை தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாங்கன்னா 100 வரலையும் போய் பார்த்துருங்க. 99க்கு போற வரலையும் அடி விழுவும், போட்டு மிதிப்பாங்க, அடிப்பாங்க. இதுக்கு மேல லைஃபே இல்லைன்னு கூட தோணும். திரும்பி வந்துட்டா ரொம்ப சேஃப்னு தோணும். சேஃப் கேம் விளையாடாதீங்க. அந்த 99 வரைக்கும் புஷ் ஆகுறவங்கள 100 தொட்டுட்டா உலகமே மாறிடும். எல்லா பேசின வாயும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சோம். நீ விழுந்துடணும், தோத்துருவன்னு நினைக்கிறவன் தான் நீ தோத்துட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவன். நீ ஜெயிக்கும் போது அவன் நான் தான் அப்பவே சொன்னேன் அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு மாத்தி பேசுவான். அதனால 100 வரலையும் போய் பார்த்துருங்க. 99.5ல நின்று ரிட்டர்ன் ஆயிடாதீங்க. அது ஒரு பெரிய இழப்பாயிரும். தினம் போட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இர்ஃபான் ஆகுறது ஈஸி, இர்ஃபானாவே இருக்கிறது கஷ்டம். மதன் கௌரி ஆகுறது ஈஸி, மதன் கௌரியாவே இருக்கிறது கஷ்டம். அதை தான் அவங்க பண்றாங்க. கன்சிஸ்டண்டா இன்னைக்கும் வேலை செய்யறான் இர்ஃபான். இன்னைக்கும் டெய்லி ஒரு வீடியோங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுதான் நான் எல்லாத்தையும் எது சொல்றேன். அது ரொம்ப முக்கியம். புதுசா இன்டர்நெட்ல வரணும்னு நினைக்கிறவங்க கன்சிஸ்டண்டா வேலை செய்யுங்க. வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி கன்சிஸ்டண்டா வேலை செய்யுங்க. நெகட்டிவிட்டி ஆன் கமெண்ட்ஸை தயவு செய்து இக்னோர் பண்ணிருங்க. ஆர்கானிக்கா நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட சில பேர் இருப்பான். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை மாத்திக்கோங்க. மற்றபடி எந்த கமெண்ட்டுக்கும் நீங்க அஃபெண்ட் ஆகாதீங்க. ஒரு வீடியோ கீழே 1,00,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருந்தா ஒரு 10,000 லைக் இருக்கும், ஒரு 1000 கமெண்ட் இருக்கும். இந்த 1000 கமெண்ட்ல நம்மள ஒரு 700 கமெண்ட் திட்டுறானே வச்சுக்குவோம். அப்போ 1,00,000 பேர்ல 700 பேர் தான் திட்டவே செய்யறான். திட்டுற 700 பேரை உங்க வாழ்க்கையில எங்கேயுமே நீங்க சந்திக்க மாட்டீங்க. நான் இது வரலையும் ஒரு 10,00,000 பேர் கூட போட்டோ எடுத்திருப்பேன்னு வச்சுக்குவோம். நம்ம ஒரு 1000 2000 மேடைகள் பார்த்தாச்சு, ஒரு 10,00,000 பேர் கூட போட்டோ எடுத்திருப்பேன். ஒருத்தன் கூட நேர்ல வந்து அந்த கமெண்ட்டை என்கிட்ட சொன்னதே இல்லை. அப்போ அவன் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு அவன் கம்ஃபர்டபுளா ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன வேணா பேசலாம்னு நினைச்சுதான் அந்த கமெண்ட்டை போடுறான். அதுக்கே நம்ம ரியாக்ட் பண்ணணும். நீங்க பேசக்கூடிய விஷயங்களையும் நீங்க பண்ணக்கூடியதையும் பார்த்து பாராட்டுற அந்த 500 பேருக்கா நான் இதை பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இல்ல அதை தாண்டி ஒரு 5,00,000 பேருக்கு இது போய் சேருது, இந்த 500 பேரை தாண்டி. அதனால கொஞ்சம் கவனமா கையாளுங்க. அது வார்த்தைகளா இருக்கட்டும், நீங்க பண்ணக்கூடிய செய்கைகளா இருக்கட்டும், ரொம்ப கவனமா கையாண்டு பண்ணணுங்கிறதா. ஒரு உண்மையான கிரியேட்டர் சந்தோஷத்தை தான் கொடுப்பானே தவிர்த்து யாருக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டான். ஸோ அப்போ மொத்தத்துக்குமே ஏதாவது ஒரு, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சமுதாயத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம பொறுப்பானவர்களாக தான் இருக்கிறோம். நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த தளத்தில் இருந்தீங்க, அடுத்து அந்த தளம் இந்த தளம் கடந்து வந்துகிட்டே இருக்கிறீங்க. அங்கேயே இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பிம்பமாக, ஸோ நீங்கள் யூனிக், அதனால வந்துட்டீங்க கிரியேட்டர்ஸ். டெஃபினட்டாக கிரியேட்டர்ஸ் மனசு வச்சு தான் ஆகணும். ஸோ கிரியேட்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு சரியான விஷயங்களை ஆரோக்கியமாக கொண்டு சேர்க்க முடியும். 90ஸ்க்கு கிடைச்சது 2Kக்கு நிறைய கிடைக்காம இருக்கு. 2K கிடைச்ச நிறைய விஷயங்கள் 90s கிடைக்காம இருக்கு. ஆனா கிடைக்காததுல ரொம்ப கவலைக்குரியது என்னன்னா, 90ஸ்க்கு கிடைச்ச கண்காணிப்பும் கண்டிப்பும் இன்னைக்கு 2K கிட்ஸ்க்கு கிடைக்கல. அதுதான் இண்டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் வந்து அதை பாக்குறது இல்லை. என்னைக்கு வீட்டுக்குள்ள குழந்தைக்கு தனி பெட்ரூம்னு ஒன்று ஒரு ஃபார்மெட்டை கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே அது முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஒன்னா மொட்டை மாடியில படுத்து தூங்கினப்பையோ ஹாலில் வந்து படுத்து தூங்கினப்பையோ இந்த பிரச்சனையே இல்லை. பேக் டு த டைம்ஸ் நம்ம டிராவல் பண்ணா இதை தவிர்க்கலாம். இல்லை தனி பெட்ரூம் கொடுக்குற வாழ்க்கை தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவன் மேலே அந்த கண்காணிப்பு இருக்கணும். அவன் எத்தனை மணிக்கு தூங்குனா, எதை பார்க்குறான், எதை படிக்கிறான், அதில் நல்லது கெட்டதை சூஸ் பண்ணிக்கிறதுக்கான மெச்சூரிட்டி அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் ரூம்குள்ளே கேமரா வச்சு பாருங்கன்னு சொல்லலை. அவன் அந்த ரூம்குள்ளே போனாலும் தப்பு பண்ண மாட்டான்ற தைரியத்தோடு அந்த ரூம்குள்ளே அவனை அனுப்புங்க. அப்போதான் நீங்கள் அதுக்கான நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது நடக்கும். ஸோ நீங்கள் அந்த அரவணைப்பும் கண்காணிப்பும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். கண்காணிப்பும் கண்டிப்பும் சரியான நேரத்தில் இருந்தே ஆகணும். இதுக்கு முன்னே ஜென்ரேஷன் கிடைச்ச நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்க பசங்கள்ட்ட நம்ம பார்க்கறதுல இருக்குது என்னன்னா, அவமானப்படுறது இவனுக்கு புதுசாக இருக்கு. ஏன் இவ்வளோ பேர் டக்குன்னு டிப்ரெஷன் ஆயிடுறாங்க, டக்குன்னு தற்கொலை முடிவு எதுக்கு? என்ன லூஸ் ஆச்சு அவனுக்கு? என்னன்னா அவன் எந்த அவமானத்தையும் தாண்டி வரல. நம்ம 5ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரலையும் அடி வாங்கணும், கையில பெரம்புல அடி வாங்கியிருக்கோம், முட்டி போட்டிருக்கோம். முட்டி போடும்போது பெண்களுக்கு முன்னாடி முட்டி போடுவோம், ஸ்கூலுக்கே முன்னாடி நம்ம கிரவுண்ட்ல முட்டி போட வைப்பேன். இதெல்லாம் அவமானப்படுறதுக்கான இடம். இது எதையுமே ஃபேஸ் பண்ணாத அவன் வாத்தியார் முறைக்கிறதுக்கு முன்னாடி அவன் முறைக்க ஆரம்பிச்சான் பாருங்க. அந்த அந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல,
அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது ஹச்ஆர் இன்னைக்கு ஏன் வரலன்னு சத்தமா கேட்டா அது தன்மானம் ஆயிடுது. நான் வருவேன் வராம இருப்பேன் உனக்கு என்ன அப்படின்னு நாங்க ரிபல் ஆகுறோம். இதுதான் பிரச்சனை. இந்த அவமானப்பட்டே பழகாம இருக்கிறது தான், தோல்வியுற்று பழகாமையே இருக்கிறது தான். நம்ம இந்த அவமானம் தோல்வி எல்லாம் முதல் தடவை பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த பருவத்துல அதை பார்க்கும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி அப்படின்னு சொல்லி அதனாலதான் டக்குன்னு டிப்ரெஷனுக்குள்ள ஆகுறாங்க. ஸோ இதை அதுக்குன்னு முட்டி போட வைங்கன்னு நான் சொல்லலை. ஆனா அவமானமும் தோல்வியும் பார்ட் ஆஃப் லைஃப்ன்றதை சொல்லிக் கொடுங்க. அதை வாத்தியாரும் சொல்லிக் கொடுக்கணும், பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, அவமானப்பட்டு தான் வரணும், அசிங்கப்பட்டு தான் வரணும். இன்னைக்கு நான் உருவ கேலி பண்ணி இது பண்ண, அதை தாண்டி தான் வரணும். அதை தாண்டி நீ ஜெயிச்சனா அது பெருசு. அவனும் சேர்ந்து கொண்டாடுவான், உன்னை கிண்டல் பண்ணவனும் சேர்ந்து கொண்டாடுவான். அவ்வளவுதான். அதை தாண்டி வர்றதுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இந்த உலகமே இப்படிதான் அப்படின்னு நம்மளே அவனுக்கு டீச் பண்ணோம்னா அவன் இருக்க டிப்ரெஸ் தான் ஆகும். இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அழகான தருணத்தை அமைச்சு உங்களோட நேரங்களையும் நீங்கள் அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம எவ்வளோ வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி எதை நோக்கி பயணிக்கிறோம். ஆமாம்ல, அவர் கேட்ட நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரிலாம் நம்மளை நாமே யோசித்து பார்க்குறதுக்கும் ரீவிசிட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிட்டோமா, ஐக்கான் ஆகிட்டோமா, அதெல்லாம் உண்மையிலே தெரியல பிரதர். ஆனால் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓட்டத்தை இதுவரையிலையும் நிறுத்தலை. நான் ஒன்று தான் எப்பயுமே நான் தோண்டு போகிறப்ப யோசிக்கிறது, நம்ம தோத்துட்டோம்னா இதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த முயற்சியை செய்யவே முடியாதுங்க. பத்தியா அவங்க என்ன ஆட்டம் போட்டாங்க, கடைசியாக என்ன ஆனாங்க பத்தியான்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க மொத்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளாக் ஷிப்பை. எனக்கு அது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு மீடியா ஹவுஸ், ஒரு மீடியா கம்பெனியை கிரியேட்டர்கள் உருவாக்குனாங்க அப்படின்றது வரலாறுங்க. இந்த வரலாறாகவே பதிவுப்படணும். அது வெற்றியாகவே இருந்துச்சுன்னா நமக்கு அது நல்லது. இதுலேருந்து ஒரு 1000 கிரியேட்டர்ஸ் உருவாகணுன்றதான் நான் முதல் நாள் இன்டர்வியூ இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது சொன்னது. இன்னைக்கு வரல அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஒரு 200 பேர் உருவாகிட்டாங்க. நிச்சயமாக இதுலேருந்து 1000 பேர் உருவாகிறதுக்கான அந்த லீகசியை இந்த பிராண்டை கிரியேட் பண்ணும். ஆனால் அது வரலையும் ஓடுறதுக்கான ஃபியூவல் இருக்குல்ல, அது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பாராட்டும் இதை பார்க்குறவங்க நம்ம கொடுக்குற சப்போர்ட்டும் தான். எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தராக இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி இல்லை, மீம் பேஜஸ்லாம் கூட என்னோட ஃபோட்டோ போட்டு கிண்டல் பண்ணுவாங்க, மேன் வித் 0 ஹேட்டர்ஸ். அது சர்க்காசமாக போஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணுவேன். எனக்கு என்னென்னா, என்னை பிடிக்காதவங்க பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எப்படி யோசிப்பேன்னா, நீ என் கூட பயணப்பட்டிருந்தா என்னை உனக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ எனக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு யோசிப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலம் வரும், அவங்க கூட நான் பயணிப்பேன். எனக்கு ஏதோ ஒரு காலம் வரும், நான் அவங்க கூட பயணிப்பேன். அப்போ அவங்க நம்மளை தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. எல்லாட்டையும் போய் நான் யார், நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான். இதில் பேசும்போது கூட நடுவுலலாம் சில நேரம் யோசிச்சிருக்கேன், நம்ம இது மாதிரி நான் இப்படி இருந்தேன், எப்படி வந்தேன், எப்படி போனேன்றதை எப்படி ரசிப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம வளர்ந்தோன்னு சொல்கிறதே ஏற்றுக்க முடியல. அதான் நீ என்ன பெருசாக வளர்ந்துட்ட அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதை தாண்டி நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், எங்கேயோ துவண்டு இருக்க யாரோ ஒருத்தர் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வரும். அதுதான் தொடர்ந்து இந்த மாதிரியான இன்டர்வியூஸில் கொடுத்துட்ருக்கேன். நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, ஜென்ரலாக இன்டர்வியூன்றது எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன அப்படின்றது இல்லாமல் நீங்கள் நிறைய உளவியல் ரீதியாக கேட்டீங்க, நிறைய நம்ம சமூகம் சார்ந்த விஷயங்களை முன் வச்சதுனால இது எல்லாத்தையும் நான் பேசி முடிக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த ஷாலினி டிவிக்கும் அதனுடைய நிர்வாகத்திற்கும் ஷான் பிரதருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் இனிதொரு தருணத்தில் சந்திக்கிறேன்.